சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பீகார் முடிவு செம குஷியில் திமுக, காங்கிரஸ் இனி வாலாட்ட முடியாது. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பீகாரில் அடுத்த ஆடும் பாஜக. பீகார் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஆரம்பம் முதலே பாஜக கூட்டணி அடித்து ஆட ஆரம்பித்தது. தொடர்ந்து முன்னணி இருக்கிறது. இதனால் பாஜக தொண்டர்கள் குஷியில் கொண்டாட ஆரம்பித்தனர். அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் நிலைதான் கவலைக்கிடமாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறைந்தது 40 முதல் 45 தொகுதிகள் வெற்றி பெறும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் 4 தொகுதிகள் மட்டுமே முன்னணியில் பெற்றுள்ளது. இந்த தோல்வி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியரை அதிர்ச்சி அடைத்துள்ளது. அதே நேரம் தமிழக திமுக சம குஷியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்னும் 4 முதல் 5 மாத காலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் நீடித்து வருகிறது. தங்களுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும் என அவ்வப்போதே அக்கட்சி நிர்வாகிகள் கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் திமுக கூட்டணி கூடுதல் இடம் தரவில்லை என்றால் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கு சென்று விடுவோம் என மறைமுகமாக மிரட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பீகார் தேர்தல் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் கூடுதல் இடம் ஒதுக்கீடு தர வேண்டும் என திமுகவை மிரட்ட முடியாது அப்படின்னு நிலையானது காங்கிரஸ் கட்சி ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. ஆனால் 8 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதனையடுத்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வென்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆனால் தற்போதைய பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு இதனால நிலை உருவாகியுள்ளது. எனவே திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியாது. நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருக்குது. அதே நேரம் பீகார் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால்தான் திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்க முடியும். இதனையடுத்து எனவே இந்த தோல்வி திமுகவிற்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாகவும் மறுபக்கம் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாகவே கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.